தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டுட்டோர் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, PM கிஷான் என்கிற விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 நிதியுதவி வாங்குறதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டுட்டோர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு PM கிஷான் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வெப்சைட் pmkisan.gov.in இந்த வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஹோம் பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து விஓ கிட்ட வந்து ஆஃப்லைன் மூலமா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்களே ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம், விஓ கிட்ட போக தேவையில்ல. ஸோ இந்த ஹோம் பேஜுக்குள்ளே வந்ததும் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கார்னர்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணதும் வெரிஃபிகேஷன் கோடை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷன் கோடு வந்து என்டர் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் வித் கிவன் டீடைல்ஸ்னு இருக்கும். Do you want to register on PM கிசான் போர்ட்டல்னு இருக்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்ததும் இப்போ வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அடுத்து சப் டிஸ்ட்ரிக்ட் அதாவது உங்களுடைய தாலுக்கா, அதுக்கடுத்து மறுபடியும் உங்களுடைய தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெவன்யூ வில்லேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபார்மர் நேம் கேட்கும். அதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆதாரில் இல்லாத மாதிரி நீங்கள் நேம் கொடுத்தீங்கனாக்கா உங்களது வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கேட்டகரி கேட்கும். அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி SC ST இருந்தால் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர்ஸாக இருந்தாக்கல மேலே ஜென்ரல் அதர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மர் டைப் கேட்கும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ஸ்மால், இன்னொன்று அதர்ஸ். ஸ்மால்னாக்கில் 1 to 2 ஹெக்டாருக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க வந்து அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து IFSC கோட், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் IFSC கோடை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ IFSC கோடு என்டர் பண்ணிவிட்டு இங்கே பேங்க் நேம் இருக்கும், அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் நேம் வந்துடும், அதை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கும், அந்த இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் ஆதார் அத்தன்டிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கில் உங்களுடைய அத்தன்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும். ஸோ கீழே வந்துருக்கு பாருங்கள், எஸ் ஆதார் அத்தன்டிகேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கனாக்கில் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து லேண்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். கீழே வந்தீங்கனாக்கில் சிங்கிள் ஜாயின்னு இருக்கும். உங்களுடைய லேண்ட் வந்து உங்களுடைய நேமில் மட்டும் இருந்தாக்கில், அதாவது தனிப்பட்டாவாக இருந்தாக்கில் சிங்கிள்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட்டாவோ இல்லை அப்பா பேர்லையோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கில் ஜாயிண்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சிங்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கனாக்கில் ஆடுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இதில் வந்து 3 ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சர்வே நம்பர் கொடுக்கணும். உங்களுடைய சிட்டாவில் வந்து சர்வே நம்பர் இருக்கும், அப்படி இல்லைங்களா உங்கள் பத்திரத்துலையும் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கெஸ்ரா நம்பர்னு இருக்கும், அதாவது உங்களுடைய பட்டா நம்பர் தான் இது. உங்களுடைய பட்டா நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஏரியா கேட்கும், இன் ஹெக்டார்னு இருக்கும். உங்களுடைய சிட்டாவில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேண்டுடைய அளவு வந்து ஹெக்டாரில் கொடுத்துருப்பாங்க, அது எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே அதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ஆடுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க, ஆட் ஆயிரும். அதே மாதிரி நிறைய லேண்டு வந்து ஒரே லேண்ட் இல்லாத தனித்தனி லேண்டு இருந்ததுனாக்கில் உங்கள் பேரில் நீங்கள் ஆடுன்ற ஆப்ஷனை கொடுத்து மறுபடியும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கில் உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில நாள் கழித்து உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கில் இங்கே மேலே மறுபடியும் அதே மாதிரி ஃபார்மர்ஸ் கார்னரில் போய்ட்டு பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து 3 மெத்தடில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி, இன்னொன்று உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதே மாதிரி மொபைல் நம்பர். இது 3த்தில் ஏதாவது ஒன்று வந்து என்ட்ரு பண்ணி கெட் டேட்டான்னு கொடுத்தீங்கனாக்கல உங்களது ஓகே ஆயிடுச்சுனாக்கல உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் அமௌண்ட் வந்திருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஓகே ஆகலைனாக்கல இங்கே நோட்டிஃபை பண்ணிடும் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் அப்படின்ட்டு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கல கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.